Hello students, I am Rajarajeshwari. Now we are going to see under exercise 4.5 fifth sum. Draw triangle PQR with the sides PQ equal to 7 cm, QR is equal to 8 cm and PR is equal to 5 cm and construct its orthocenter. Okay. For this sum, we are going to construct an orthocenter. Previous sum, we have constructed a centroid for the triangle. Whereas this sum we are going to construct an orthocenter for the triangle. Before doing the construction or before constructing the orthocenter, let us see what is an orthocenter. Now let us see what is an orthocenter. The orthocenter is the point of concurrency of the altitudes of a triangle. Usually it is denoted by capital H. இது வந்து உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூடோட மீனிங் என்ன அப்படின்னா ஹைட். ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது ஒவ்வொரு சைடையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேர்டெக்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஹைட் கண்டுபிடிச்சிங்கன்னா, வேர்டெக்ஸ்லேருந்து if you observe this triangle, so this is the perpendicular height of the triangle, is it not? This is the height. So இப்படி ஒரு perpendicular line வரைஞ்சிங்கன்னா இதை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? You will say it as the height of the triangle or the altitude of the triangle. Like this, you can construct altitudes from vertex B also and another altitude from C. So ஒரு triangleக்கு உங்களால் vertex A, vertex B, vertex C இருந்து உங்களால் வந்து ஆல்டிடியூட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த மூணு ஆல்டிடியூடும் ஒன்றா மீட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, the point of concurrency of these altitudes is the orthocenter of the triangle. அதை தான் நம்ம வந்து orthocenter of the triangle அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆல்டிடியூட்ஸை நீங்கள் வரையணும். ஃப்ரம் வேர்டெக்ஸ் ஏலேருந்து ஒரு ஆல்டிடியூட், ஃப்ரம் வேர்டெக்ஸ் பி யூ ஹாவ் டு ட்ரா அனதர் ஆல்டிடியூட், ஃப்ரம் வேர்டெக்ஸ் சி யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஆல்டிடியூட். இந்த மூணு ஆல்டிடியூடும் ஒன்றா சேர்ற அந்த பிளேஸ் தான் வந்து இஸ் த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்ட் இட் இஸ் டினோட்டட் வித் த லெட்டர் ஹெச். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, நீங்கள் ஃபேராக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு ஆல்டிடியூட்ஸ் வரைஞ்சா கூட போதும். இந்த ரெண்டு ஆல்டிடியூடும் ஒன்றா மீட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம்? வில் சே இட் ஆஸ் த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் the ortho center of the triangle using this paper cutting. You can see I have taken a paper that is triangle in shape and I am going to explain you how we got the ortho center of the triangle. Now I am going to fold this side. இந்த சைடு நான் fold பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த வேர்டெக்ஸ்லேருந்து, அதாவது இது ஒரு வேர்டெக்ஸ் இல்லையா, இந்த வேர்டெக்ஸ்லேருந்து பெர்பெண்டிகுலராக வர மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் கிடைக்கணும். ஓகே, இட் ஷுட் பி பெர்பெண்டிகுலர். மிட் பாயிண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நீங்கள் மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த லைன் வந்து செங்குத்தாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இட் ஷுட் பி பெர்பெண்டிகுலர். இந்த வேர்டெக்ஸ்லேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அது நீங்கள் வரைகிற அந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த எல் ஷேப் உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி கிடைக்கணும். இந்த சேம் வே ஐ எம் கோயிங் டு ஃபோல்ட் this side. ஸோ இந்த பக்கம் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபோல்ட் பண்ண போகிறேன். இது வந்து எல் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேர்டெக்ஸ்லேருந்து புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த வேர்டெக்ஸ்லேருந்து
புரியுதா? இது வந்து லென்த்தியாக இருக்குது, இது குட்டியாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. பர்பண்டிகுலர்னும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். திஸ் இஸ் த ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். தெரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் அனதர் ஒன் ஆல்டிடியூட். புரியுதா உங்களுக்கு? இது வந்து 90 டிகிரியில் இருக்குது. இப்போது வித் அனதர் வேர்டெக்ஸ், இப்போ இந்த வேர்டெக்ஸில் நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெண்டு பர்பண்டிகுலர் வந்து மீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆர்த்தோ சென்டர் கிடச்சிரும். நீங்கள் அனதர் சைடு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே பாயிண்ட் வழியாக தான் இன்னொரு ஆல்டிடியூடும் கிடைக்கும். பாருங்கள். ஓகே, நவ் திஸ் இஸ் அனதர் ஒன். ஓகே, நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். இந்த லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். இது எல்லாமே எங்கே மீட் பண்ணுதோ this is the ortho center of the triangle and it is denoted with the letter H. Okay, I think you understand this. Now let us move to the sum. இப்போ நம்ம வந்து ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் சம் போட்ட மாதிரியே தான். ஸோ ரஃப் டயக்ராம் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. PQR having the measures PQ is equal to 7 cm, QR is equal to 8 cm and PR is equal to 5 cm. இந்த மாதிரி perpendicular line வரைகிற மாதிரி நீங்கள் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இது this shows 90 degree because this line is perpendicular to PQ. Okay, and this line is perpendicular to QR and from vertex Q another one perpendicular line and that is perpendicular to PR. Okay, this represents 90 degree. Okay, இந்த மாதிரி ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். Now let us move to the FAR diagram. Now let us draw a line segment. PQ is equal to 7 cm. PQ 7 cm இருக்க ஒரு line segment வரைஞ்சிக்கலாம். Draw a line segment. PQ is equal to 7 cm. So PQ is 7 cm. With P as center, cut an arc of 5 cm here because PR is equal to 5 cm. So with P as center, let us cut an arc of 5 cm. So take 5 cm. And cut an arc from P. Now with Q as center, take 8 cm and cut an arc on the previous arc. And we are getting the arc here. Now I am adjusting this arc so that it cuts the previous arc. Now let us join the meeting point of these two arcs. Let us name it with the letter R. Okay, join PR and QR. Join PR and QR. Now we got triangle PQR and now let us construct the altitudes or
let us construct the perpendicular line from the vertex R, from vertex P and vertex Q. Now let us take any two vertex and draw altitudes. I am going to take vertex R and going to construct the altitude from the vertex R. So from vertex R, keep the needle end of the compass and adjust the compass like this in such a way that you can cut arcs, small arcs on the opposite side PQ. You have to cut arcs this side and this side. Since we are not, I think you can see this, and since we are not having here, you are not getting the arc here, I am going to extend this PQ. Okay, this PQ I am going to extend. இப்போ இங்க இருந்து நீங்க arc கட் பண்றீங்க பாருங்க, இங்க ஒரு small arc, இங்க ஒரு small arc கட் பண்ணும். அப்படிதான் உங்களால வந்து ஒரு ஆல்டிடியூட் வரைய முடியும். இந்த இடத்துல ரெண்டு ஆர்க்கும் நீங்க வரைஞ்ச இந்த ரெண்டு பிளேசஸ்ல இருந்து another 2 arcs நீங்க வரையணும். இங்க வரையறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, அதாவது பி இந்த பாயிண்ட் பி விட்டு தள்ளி போறதுனால ஐ எம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் ஹியர். இந்த லைனை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் யூஸிங் டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி டாட்டட் லைன்ஸ் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து ஆர்க்கு குட்டி குட்டி ஆர்க்கை நீங்கள் கட் பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் ஐ எம் கட்டிங் an arc அண்ட் ஹியர் ஆல்சோ. ஸோ நமக்கு இங்கே ரெண்டு ஆர்க் நம்மளால் கட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அகெயின் யூ கேன் அட்ஜஸ்ட் த காம்பஸ் ஆல்சோ. இந்த காம்பஸ் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குட்டியாக்கிக்கலாம். ஸோ மேக் இட் லிட்டில் ஸ்மாலர். அண்ட் இங்கே வந்து இது எங்கே கட் ஆச்சுன்னு பாருங்கள், இந்த பிளேஸில் இருந்தும் இந்த பிளேஸில் இருந்தும் இந்த ரெண்டு பிளேஸும் இந்த லைனோட மேலே எங்கே வந்து கட் ஆகிருக்கோ அங்கேருந்து யூ ஹாவ் டு ட்ரா ஸ்மால் ஆர்க்ஸ். ஸோ இங்கேருந்து ஸ்மால் ஆர்க்ஸ் நீங்கள் வரைய போகிறீங்க. ஸோ இங்கேருந்து அதே போல் இந்த சைடு ஓகே. I think it is clear for you. So once again I will tell you, from vertex Rல இருந்து காம்பஸை நீங்கள் என்ன மெஷர் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் இந்த லைன் செக்மெண்ட்டில் அது கட் ஆகணும். சரியா? இட் ஷுட் கட் இன் 2 places. ஸோ from with this place and this place I am not getting, so I am extending this line a little, and with these 2 places where it cuts this line, from here I am cutting another 2 arcs. இது வரைஞ்சி முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா, இப்போ இந்த வேர்டெக்ஸ் ஆர்ல இருந்து இந்த ஆர்க்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒரு லைன் வரைகிறீங்க. ஓகே, பிளேஸ் த ரூலர் லைக் திஸ். ஃப்ரம் ஆர் ஐ எம் கோயிங் டு ட்ரா எ ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் திஸ் இஸ் த ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ இது வந்து ஒரு ஆல்டிடியூட், இந்த ட்ரையாங்கிளுக்கு இது ஒரு ஆல்டிடியூட். ஓகேவா? ஸோ 1 altitude we have constructed. Now let us construct another altitude. I am going to construct another altitude from the vertex Q. Okay, Qல இருந்து நான் என்ன செய்ய போறேன், இன்னொரு altitude நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். I am going to construct the altitude from P because இப்போ Qல இருந்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த 2 places வந்து உங்களுக்கு ஆர்க் வந்து சரியாக கிடைக்கல. It is little difficult. Here also you should extend this line. So let us construct another altitude from the vertex P. Pல இருந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். So let us construct the altitude from the point P. So keep the protractor like this. Sorry, keep the compass like this. Adjust the compass such that it cuts in 2 points to the sides PQ. பாருங்க,
பீக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து கியூஆர் இருக்கு இல்லையா, கியூஆரில் வந்து இந்த ரெண்டு பிளேசஸில் இது வந்து கட் ஆகுது பாருங்கள். ஸோ இட் கட்ஸ் இன் தீஸ் டூ பிளேசஸ். உங்களுக்கு இந்த சைடுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் பண்ணுங்கள். தென் யூ அட்ஜஸ்ட் த காம்பஸ், யூ மேக் இட் அ லிட்டில், the measure little, and where this arc and the line meets, from there you cut an arc from here and here also. அதே போல் இங்கே கட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த பிளேஸ்ல இருந்து கட் another arc. ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்ல இருந்து ஆர்க் கட் பண்ணு. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, வேர்டெக்ஸ் பீலேருந்து நீங்கள் காம்பஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த மெஷர் பார்த்துக்கணும். நீங்கள் காம்பஸையே வச்சு நீங்கள் மெஷர் பார்த்துட்டு இந்த ரெண்டு பிளேசஸில் இது கட் ஆகணும். அதாவது இட் ஷுட் கட் ஆன் த சைடு கியூஆர். இந்த ரெண்டு பிளேஸில் கட் ஆனதுக்கப்புறம் இது எங்கே கட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த லைனும் இந்த ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ இந்த பிளேஸ்ல இருந்தும் என்ன செய்யணும், இன்னும் ஒரு 2 ஆர்க் கட் பண்ணணும். கொஞ்சம் வந்து பென்சிலை வந்து இந்த காம்பஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேக் இட் அ லிட்டில் ஸ்மால் அண்ட் யூ கேன் கட் டூ ஆர்க்ஸ். அண்ட் நவ் யூ கேன் ட்ரா த ஆல்டிடியூட். இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஆல்டிடியூடை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஆர்க் வழியாக போகணும். ஸோ நவ் யூ காட் அனதர் ஒன் ஆல்டிடியூட். திஸ் இஸ் ஒன் ஆல்டிடியூட். இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பிக்யூவை கட்ஸ் perpendicularly as well as the line from the vertex P cut QR perpendicular. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஆல்டிடியூடும் மீட் பண்ணுற பிளேஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த ortho center. Okay, so now let us mention the ortho center with the letter H. If you want, you can draw another altitude also from vertex Q like this. Okay, this line is also perpendicular to PR. Now we constructed the ortho center for this triangle. I hope you understand this, some students. Here you can write the measures 5 centimeter and here it is 8 centimeter. Okay. Thank you, students.